ஹியூமன் ரைட்ஸ் டுடே மாத இதழ் வாங்கி படிக்கவும் மற்றும் ஹியூமன் ரைட்ஸ் டுடே இணையதளத்தை பார்க்கவும். ஒரு வழக்கறிஞராக சொல்கிறேன், இந்த கல்வி கடன்கிறது இன்றைக்கி கல்வி கடன் வாங்கலாம். நம்ம பையன் +2 பாஸ் பண்ணிட்டான், டாக்டருக்கு நல்ல ஒரு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கல்வி வாய்ப்பு வருது அப்படிங்கல உடனே பெற்றோர் என்ன பண்ணுறோம், என்ன பண்ணினாலும் நம்ம பிள்ளைய படிக்க வச்சுருவோம்டாங்கிற ஒரு ஆதங்கத்திலையும் ஒரு எதிர்பார்ப்புலையும் போய் நம்ம கல்வி கடன் கேட்க போகிறோம். அப்போ கல்வி கடன் கேட்க போகையில் ஒரு நிமிஷம் உங்களோட விஷயங்கள் என்ன இருக்கணும்னா, ஏன்னா உங்கள் பையன் அப்போ மைனராக தான் இருப்பார். நீங்கள் பெற்றோர் தான் சுதாரிப்பா போய் கல்வி கடன்னா என்ன, கல்வி கடனை எத்தனை வருஷம், அது எத்தனை வருஷம் கோர்ஸு, எத்தனை வருஷம் கழித்து அந்த கல்வி கடனை ஆக்டிவேட் ஆகும், அந்த கல்வி கடன் நான் வாங்கின நாள்லேருந்து அதுக்கு வட்டி என்ன, அந்த கல்வி கடன் அவன் கல்வி அந்த கோர்ஸ் அந்த முடிஞ்சு இப்போ 4 வருஷம் படிப்புன்னா அந்த படிப்பு முடிஞ்ச உடனே எப்போ இருந்து இந்த கடன் கமெண்ட்ஸ் ஆகும், அப்போ வட்டி என்ன, இதெல்லாம் நீங்கள் ஒரு நிமிஷம் நல்லபடியாக யோசிச்சு வாங்கினீங்கன்னா அந்த கல்வி கடன் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல கல்வி கடனாக இருக்கும். அதே நேரத்தில் இப்போ பெற்றோர் இன்றைக்கி எவ்வளோ விழிப்புணர்ச்சிகள் வந்துருச்சு. இப்போ பெற்றோர்கள் எங்கள் காலத்து ஆளுகளாக இருப்பாங்க. இன்றைக்கி உள்ள பசங்க ஒரு +2 படிக்கிற பையங்க இன்றைக்கி ஆண்ட்ராய்டு மொபைல் வந்துருச்சு, என்னென்னமோ வந்துருச்சு. இப்போ மாணவர்களை என்ன பண்ணணும், கல்வி கடனை பற்றி தெரிஞ்சுக்கலாம், சிபில் போய் பார்க்கலாம், கல்வி கடனை பேங்க்கோட வெப்சைட்டில் போய் அதுக்குரிய ரேஷியோ, வட்டி ரேஷியோ என்ன, அதோட கண்டிஷன்ஸ் என்ன, இதெல்லாம் நீங்களாவே பார்க்கலாம். எதுவுமே இன்றைக்கி பார்க்காம கடன் கொடுக்க போகிறாங்க, பேங்க்கில் வாங்கலாங்கிற ஒரு வாய்ப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் போய் கடனை நான் வாங்க போகிறேன், கடன் எனக்கு உடனே கேட்கணும்னா வங்கி உங்களுக்கு தேவையான தகுதி இருந்துச்சுன்னா உடனே கொடுக்குறேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கொடுக்குறது அவங்களோட வேலை. உங்களுக்கு தகுதி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கல்வி கடன் கொடுத்துருவாங்க, தகுதியான படிப்பு இருக்குது, தகுதியான விஷயங்கள் இருக்குன்னா கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் தகுதியாக திரும்ப கட்ட முடியுமா அப்படிங்கிறத உங்களை நீங்கள் இப்போ சுய பரிசோதனை பண்ணிக்கிறணும். வாங்கலை அதோட வட்டி என்ன, இப்போ வட்டி என்ன, எனக்கு செக் அமௌண்ட்டு என்னோட கல்வி கடன் அமௌண்ட்டு ஒரு பகுதி தொகை வந்தவுடனே அப்போ இருந்தே கடன் ஸ்டார்ட் ஆகிருமா, அதுக்கு வட்டி விகிதம் என்ன, இது 2வது வரையில் அந்த வட்டி விகிதம் மாறுமா, 3வது தவணை அதாவது 3வது வருஷ படிப்புக்கு வரக்கூடிய தவணை நான் திரும்ப வேணும்னா அதுக்குரிய வட்டி விகிதம் மாறுமா, இது என்னோடய பையன் வேலை வாய்ப்புக்கு அப்புறம் அந்த 1 வருஷம் கிரேஸ் டைம் கொடுக்குறாங்கல்ல வங்கிகள் கொடுக்குற அந்த கிரேஸ் டைம் முடிஞ்ச உடனே இந்த லோனுக்கான வட்டி விகிதம் என்ன, இதெல்லாம் அழகாக நீங்கள் இப்போ எந்த வங்கிக்கு போனாலும் அங்கே ஒரு அலுவலரை பொறுத்தளவுக்கு வங்கி இந்த மாணவன் கல்வி கடன் பெற தகுதி உள்ளவனா இல்லையா அதை பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் பெற்றோர் தான் இதில் சுதாரிப்பாக இருக்கணும். அலுவலர் சொல்கிறாங்க சொல்லலை, ஆனால் அலுவலர்கிட்ட இவங்க போய் கேட்குறதில்ல. இதில் இன்னொரு மாயை இன்னும் இருக்குது. நம்ம கல்வி கடன் தள்ளுபடி ஆயிரும், வாங்குகிற கல்வி கடன் தள்ளுபடி ஆயிரும், இந்த மத்திய அரசு தள்ளுபடி பண்ணிடும், மாநில அரசு தள்ளுபடி பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு மாயையை அவங்க போகிறதுக்கு முன்னாடி தூக்கி போட்டு போகணும். இது உங்களோட பசங்களோட எதிர்காலம், உங்களோட பெண் குழந்தைகளோட எதிர்காலம், உங்களோட பையங்களோட எதிர்காலம். இந்த எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா கல்வி கடனை நீங்கள் சுய பரிசோதனை பண்ணி அந்த அலுவலர்கிட்ட உட்காந்து கேளுங்க. இல்லாட்டி அவங்க கொடுக்குற லோன் அப்ளிகேஷன்லேயே எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்கும். அழகாக படித்தவங்கன்னா கேளுங்க, இல்லை ஆங்கிலத்தில் இருக்குது எனக்கு தெரியலைன்னா போய் உட்காந்து கேளுங்க, இல்லை உங்கள் நண்பர்கள்ட்ட கேளுங்க, இல்லை படிக்க போகிறவங்க பையன்ட்டே கேட்டு இன்றைக்கி மொபைல் ஃபோனில் பார்ப்பா இதில் என்னென்ன கண்டிஷன் இருக்குது, நம்ம நாளைக்கு அப்பா வாங்கிட்டோன்னா இப்போ எப்படி நம்ம கட்டுறது, ஏன்னா நம்மளோட சொற்ப வருமானத்தில் செய்ய முடியுமா, இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் பார்க்காம நம்மளோட ஒரு மாயை நாளைக்கு அரசாங்கம் தள்ளுபடி இப்படி பண்ணிடும்னா இது போக நல்லாயிருக்கும், போயிட்டு நல்லபடியாக வெற்றிக்கணியை பறிச்சுட்டு திரும்ப வரணும் மாணவர்கள். வந்தால் தான் இது கல்வி கடன். அப்போ தான், ஏன்னா இல்லாட்டி இது கல்வி கடன் இல்லை, நமக்கே வச்சுக்கிற நமக்கு ஒரு சூன்யம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது நம்மளை மாத்திரம் பாதிக்கிற இல்லை பெற்றோர்களை, இது நம்மளோட பிள்ளைகளையும் பாதிக்குது. இத்தனாயிரம் கோடி ஒதுக்கணும் கல்விக்காக. ஆமா, அரசு நிறுவனமா இருக்கட்டும், தனியார் நிறுவனமா இருக்கட்டும், இத்தனாயிரம் கோடி ஒதுக்கணும் கல்விக்குன்னு ஒதுக்கப்படுற பணம் தானே சார். ஒதுக்கப்படுற பணம்னாலும் தகுதி உள்ளவருக்கு தானே கொடுக்க முடியும். வங்கிகள் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது, ஆர்பிஓ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சட்டத்திட்டங்கள் சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது ஒரு கல்வி கடன்கிறது அந்த கோர்ஸை பொறுத்து. இப்போ கோர்ஸுங்கிறது காலம், அவர் படிக்க வேண்டிய மேற்படிப்புக்கான காலம், அது 3 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷமோ. கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் ஒரு கல்வி கடன்னா அந்த கல்வி காலம், அந்த காலத்துக்கு கடன் கொடுப்பாங்க. அந்த காலம் முடிஞ்ச உடனே வேலை வாய்ப்புக்காக வேண்டி 1 வருஷம் கிரேஸ் டைம் கொடுப்பாங்க, கால அவகாசம் கொடுப்பாங்க.
அந்த ஒரு வருஷ கால அவகாசத்தில் வேலைவாய்ப்பு பெற்றோ பெறாமலோ அந்த கடனுக்கு உயிர் வந்துவிடும், முழு உயிர் வந்துவிடும். கடன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னாக்கா க்ளீனாக அந்த ரிமைனிங் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அக்குமுலேட் ஆகி அது இஎம்ஐயாக மாறி உங்களுக்கு டியூக்கு அப்போ தான் வந்து வங்கியிலேருந்து உங்களுக்கு ஒரு நோட்டீஸோ இல்லை ஒரு இது வந்து உங்களுக்கு ஒரு தகவல் வரும், இந்த மாதிரி டியூ நீங்கள் இவ்வளவு கட்டணும் இந்த மாதத்துலேருந்து. அப்போ நீங்கள் அதை இருந்து இந்த 3% வட்டி அந்த சகாய வட்டியை கட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க. என்னடா நம்ம இவ்வளோ கட்டிக்கிட்டு இருந்தோம், இப்போ திடீர்னு இவ்வளோ கேட்குறாங்கன்னு ஒரு மாறுபட்ட எண்ணம் ஆரம்பத்திலேயே வந்துடும். இதை தவிர்க்கணும்னா கல்வி கடன் வந்து நிறுவனம் வந்து எவ்வளோ சார் ஒதுக்கீடு பண்ணுவாங்க, எவ்வளோ கொடுப்பாங்க? அது அவங்களோட கல்வியோட தகுதியை பொறுத்து தான். இப்போ ஒரு டாக்டர் படிக்கிறாருன்னா அவருக்கு ஒரு ஃபீஸ் இருக்கும், ஒரு என்ஜினியர் படிக்கிறாருன்னா ஒரு ஃபீஸ் இருக்கும், இப்போ ஒரு தம்பி போய் ஜெர்மனில் படிக்க போகிறாரு அது ஒரு ஃபீஸ் இருக்கும், இப்போ ஒருத்தர் யூஎஸ்ஏல போய் அங்கே ஒரு ஃபீஸ் இருக்கலாம், இப்போ ஒருத்தர் வடநாட்டில் போய் படிக்கலாம். நிறுவனம் கொடுக்கக்கூடிய தொகையை சொல்கிறேன் நான். அந்த தொகை வந்து இது செக்காக கொடுப்பாங்களா, கேஷாக கொடுப்பாங்களா? உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறியும். உங்களோட அக்கௌண்ட்டோ, மாணவருக்கு அக்கௌண்ட் இருக்காது, மைனர்னாலுமே இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லிட்டாங்க எல்லாத்தையுமே, ஆனால் பெற்றோரோட அக்கௌண்ட்டுக்கு ஏறிடும், இல்லாட்டி அந்த கல்வி நிறுவனங்களுக்கு போயிடும். இப்போ அந்த தொகையை வாங்கி செலுத்தவில்லை என்றால் அவங்க மேலே என்னென்ன நடவடிக்கை எடுப்பாங்க? அதாவதுங்க இப்போ 3 வருஷ கோர்ஸ்னு வச்சுக்கோங்க. அந்த 3 வருஷ கோர்ஸ் முடிஞ்சோன்னா 1 வருஷம் வந்து அவகாசம் கொடுப்பாங்க. அதாவது இந்த கல்வி முடிஞ்சு 1 வருஷம் அவகாசம் கொடுப்பாங்க. அந்த அவகாசத்தையும் தாண்டி நீங்கள் கட்டலைன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதோ, மத்திய அரசு சட்டத்திட்டங்கள் வங்கியோட சட்டத்திட்டங்கள் என்ன சொல்லுதோ அதுபடி சட்ட நடவடிக்கை எடுப்பாங்க. ஒன்று வக்கீல் நோட்டீஸ் அனுப்புவாங்க, இல்லாட்டி ரெக்கவரிக்கு ஏதாவது வேலை பண்ணுவாங்க, இல்லாட்டி இது போக வராக்கடனாளியாக அவங்கள அறிவிக்கலாம். தொடர்ந்து கட்டலைன்னா அந்த வராக்கடனாளிங்கிற விஷயம் வந்துட்டா, அதாவது ஆங்கிலத்தில் வந்து என்பிஏன்னு சொல்லுவோம், என்பிஏ பாரோவர் ஆயிட்டாலே அவரோட எதிர்காலங்கள் பாதிக்கப்பட்டோம். பாவம், இது வந்து ஒரு கல்வி கடனை வாங்கி படித்தோம், நாளைக்கு என்பிஏ ஆகி அவரோட அடுத்த கட்டத்துக்கு இவரோட போக முடியாமல் ஒரு சிக்கலான ஒரு காலகட்டங்கள் உருவாயிரும். இதை தவிர்க்கிறதுக்கு தான் நான் முதல்ல கல்வி கடன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஒரு நாளோ கூட எடுத்து யோசித்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த கல்வி கடனெல்லாம் வெற்றி கடனாக மாறும்.